தேனி அரசு மருத்துவமனையில் பிரசவ சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட பெண் உயிரிழந்த விவகாரத்தில் 1 மாதமாகி உடற்கூறாய்வு அறிக்கை உள்ளிட்ட ஆவணங்களை ஒப்படைக்கவில்லை என குடும்பத்தார் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆண்டிப்பட்டி அருகே நடுக்கோட்டையை சேர்ந்த பாண்டி ஜெயப்பிரியா தம்பதிக்கு 3 வயதில் ஆண் குழந்தை உள்ள நிலையில் ஜெயப்பிரியா 2வது முறையாக கருவுற்றார். கடந்த மாதம் 21ஆம் தேதி பிரசவத்திற்காக பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் ஆண் குழந்தை பிறந்தது. குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. அப்போது ஏற்பட்ட இரத்த கசிவு மறுநாள் மதியம் வரை நீடித்ததால் மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். அங்கு குடும்பத்தாரின் அனுமதியுடன் கர்ப்பப்பை அகற்றப்பட்டு சிகிச்சை தொடர்ந்த நிலையில் 26ஆம் தேதியன்று ஜெயப்பிரியா உயிரிழந்தார். இந்த உயிரிழப்புக்கு பெரியகுளம் அரசு மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என்று குற்றம் சாட்டி உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். மேலும் கானாவிலங்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக பெரியகுளம் கோட்டாட்சியர் முத்துமாதவன் விசாரணை நடத்தினார். வீடியோ பதிவுடன் உடற்கூறாய்வு செய்யப்பட்ட பிறகு பெண்ணின் உடல் ஒப்படைக்கப்பட்டது. இவையெல்லாம் நடந்து முடிந்து 1 மாதம் ஆகியும் ஜெயப்பிரியாவின் உடற்கூறாய்வு உள்ளிட்ட ஆவணங்கள் தங்களிடம் வழங்கப்படவில்லை என குடும்பத்தினர் கூறுகின்றனர். பெரியகுளம் கோட்டாட்சியர் மாறுதலானதால் தற்போதைய கோட்டாட்சியர் ரஜத் பீடனிடம் கேட்டபோது உரிய பதில் கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் கூறினர். தாங்கள் அலைக்கழிக்கப்படுவதால் சந்தேகம் மேலும் அதிகரிப்பதாக கூறி ஆட்சியரிடம் முறையிட்டுள்ளனர். 3 வயதில் முதல் மகன், 1 மாத பச்சிளம் குழந்தை என 2 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு தவித்து வருகிறார் ஜெயப்பிரியாவின் கணவர் பாண்டி. இந்த மருத்துவ அழைச்சதுனால்தான் எங்கள் ஒய்ஃப் ரொம்ப இந்த இறந்த நிலைக்கு போனது. அவங்க சரியான எதுவுமே காரணமே எங்களுக்கு சொல்லலை. அப்படி சொல்லி அவர்கிட்ட ஒரு மனு கொடுத்தோம். அவர் சரி நீங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டீங்களா, நீங்கள் அடுத்து நான் மெடிக்கல் ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் பண்ணார். பண்ணி ஒரு 2 நாள் அவரையும் மாறிட்டார். மாறி அவர் இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு அவங்க இறந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் தெரில. என்ன இன்ஜெக்ஷன் போட்டாங்க, என்ன பண்ணால் ஒன்றுமே எங்களுக்கு இன்னும் ஒரு தகவல் தெரியல. இப்போ நானும் 2 குழந்தைகளும் நடுத்தூரில் நிற்கிறோம். தங்கச்சிக்கு ஒரு நோய் இருந்தால் கூட நான் மனசு ஆற்றிக்கிட்டு கூட இருந்திருக்கோம். என்னதான் ப்ராப்ளமே இல்லாமல் சொல்லவே இல்லை. அவங்க சொல்லாமலே அங்கே போட்டாங்க, அறுவடை போட்டாங்க. அங்கேயும் அவங்க என்னதான் ப்ராப்ளம், அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கல. நாங்கள் சர்டிஃபிகேட் இல்லாமல் என்னதான் நம்ம தங்கச்சிக்கு ஆனது நாங்கள் தெரியாமலே நாங்கள் இருக்கோம். நாங்கள் எதை எங்கள் பிள்ளைங்களுக்கு எங்கள் தங்கச்சி வீட்டுக்காருக்கு நாங்கள் என்ன செய்ய? அவர் அனாதையாக இருக்கார். பிரச்சினை குறித்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பொறுப்பு முதல்வர் தேன்மொழியிடம் கேட்டபோது ஜெயப்பிரியாவின் உடற்கூறாய்வு அறிக்கையை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். ஆனால் மாவட்ட நிர்வாகத்திலிருந்தோ தங்களது துறை சார்பாகவோ இதுவரை தங்களுக்கு எந்த பரிந்துரையும் வரவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக ஆண்டிப்பட்டி செய்தியாளர் மலைச்சாமி.